நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறி சொல்ற டைலாக் தான் இங்கேயும் கரெக்டா. நம்ம விஜய் இருக்காருல, எப்படியாவது போயிட்டு நான் கூட்டினா விட மாட்டேன், அவ என்னோட உசுறு, என் உலகமே அவ தான், அப்படிப்பட்ட என் உலகத்தை நான் கூட்டினா இருப்பேன், வெண்பாவுக்கு ஒரு பிரச்சனைனா மல்லி ஓடோடி வந்து ஊருக்கு முன்னாடி இங்க நிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அடிச்சு சொல்றாரு. எங்க சொல்றது தப்பு இல்லைங்க, அதுக்குன்னு ஒரு விதி விலக்கு எல்லாமே இருக்கு. ஏன்னா இப்படி நீ சொல்றது சரியில்லையே, நீ தப்பா சொல்றிய அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பீங்க. நான் சொல்றது தப்பு இல்லைங்க, நான் சொல்றதா கரெக்டு. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல, அவரு தேவைக்காக தான் நம்ம மல்லியை யூஸ் பண்றாங்க. தேவை முடிஞ்சதும் குப்பையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டாரு மனசா. இது உங்களுக்கே இதுக்கு முன்னாடியே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவர் பண்ண விஷயம் எல்லாமே. ஏன்டா இந்த மாதிரி இருக்காரு, அவர் கொஞ்சம் கூட மனசாட்சின்றது ஒண்ணு இல்லையா, ஈவு இறக்க இது எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே இருக்குங்க. என்னங்க பண்றது, காலம் நேரம் இதுக்கு தகுந்த மாதிரி மனிதர்கள் அவங்க இஷ்டத்துக்கு மாறிடுறாரு. அவரும் அதே மாதிரி தான், இவர் தேவைக்காக மல்லியை யூஸ் பண்ணாரு, தேவை முடிஞ்சு கழட்டி விட்டாரு, திரும்ப தேவை இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைய போகுது. இந்த சமயத்தில் போய் நொய்யி கொட்டை கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே குழப்ப போறாரு. பாவம் நம்ம மல்லியோட வாழ்க்கை கேள்விக்குறியா நிற்க போகுது. ஆனால் மல்லிக்கு வெண்பாவையும் விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம விஜய் இருந்து மல்லியை ஒரு தேவையாக தானே பார்க்குறாரு, அதுதானே இங்கே பிரச்சனையே. அவங்க தேவையாக பார்க்காம மல்லியும் நான் என்னோட மனைவி, இனிமேல் அவளும் இந்த வீட்டில் ஒருத்தி, அவளும் இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. வாழ்க்கையில் ஜம்முனும் ஒரு பக்கம் கும்முன்னு போக ஆரம்பிக்கும், வேற லெவலில் ஒரு ஃபீலாக இருக்கும். ஆனால் இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, இப்படி அப்படி ஒரு பக்கம் பிரச்சனை ஓடுன்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து காரில் போயின்னு இருக்கா, கூடவே அவரோட மச்சம் என்ன கூட்டு போயிருக்க, அவர் வந்து என்ன குழப்ப போறாரு, என்ன குழப்பி செட்டியில் ஊறகா போட போறாருன்னு சொல்லிட்டு தெரியல, பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, இப்படி அப்படி ஒரு பக்கம் பிரச்சனை ஓடி இருக்கு. இந்த சமயத்தில் எவ்வளோதான் பிரச்சனை வந்துருச்சு வாழ்க்கையில், எல்லாத்தையும் ஒரு பக்கம் தட்டி தூக்கி அடிச்சுட்டு போயினே கொண்டா, எதுக்குமே நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே என்ன ஆக போகுது, வெறும் பேச்சா போயிருப்பதா இல்லை உயிர் மூச்சா நிற்க போதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம இந்த தலைவி இருக்கல்ல, யாரா அப்படின்னு சொல்லிட்டு நாகு தாங்க. நாகு என்ன பிளான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேற லெவலில் ஒரு பக்கம் தில்லாலங்கடி பிளான் பண்ணிருக்காங்க நாகு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எப்படியாவது ஒன்று பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரணும்னா ஒரே ஒன்று தான் நம்ம பண்ணி ஆகணும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம நாகு இருக்காங்களா, அவங்க இருந்து போயிட்டு செம்ம டென்ஷனில் செம்ம கோபமாக பேசினு இருக்காங்க. இதுக்கப்புறம் எதுவுமே இங்கே பேசக்கூடாது அப்படின்ற ஒரு கோபத்தில் தாங்க பேசினு இருக்காங்க. ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாமே ஒரு விதமான ஒரு சுச்சுவேஷன்லாம் போயின்னு இருக்கு. எல்லாமே ஒரு பக்கம் சாதகமாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பவும் முடியாது, நம்பாமல் இருக்கவும் முடியாது. பார்ப்போம், எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம்னு இருக்குல்ல, அதுபடி தான் நடக்கும். அதே சமயத்தில் அந்த ஃபோட்டோவை பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா, ஃபோட்டோவை பார்த்தா அரவிந்தோட நிலைமை எப்படி இருக்கும், இந்த கல்யாணத்தை நிறுத்துவாரா நிறுத்த மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்வியோட போயிருக்கு. இந்த கேள்விகளுக்கு மத்தியில் என்னென்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் எதையும் அவ்வளோ சீக்கிரம் கருத்து கணிப்பாக கூட சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ட்விஸ்டாக தான் போயின்னு இருக்கு. பார்ப்போம், மெல்ல மெல்ல எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு நானும் நம்புறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.